ஹலோ, யாரு? துபாயில இருந்து துளசியா? என்னது? என்ன கிணத்துல தண்ணி வரலையா? இங்க தண்ணி கிணத்துலயே தண்ணி வரலையா? குடத்தை தூக்கிட்டு ரோடா அலையிறோம். ஓகே ஓகே, வரும்போது மறக்காம 2 கிலோ பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வா. வச்சுட்டுமா? நம்ம பையன் துபாய்க்கு அனுப்புன 2 வருஷம் முன்னாடி. பேட்டரியே இல்ல, எப்படி துபாய்க்கு போன? கள்ளி கண்டுபிடிச்சிட்டியா? இது சும்மா பில்டப். இப்படிதான் கஸ்டமரை கவர் பண்ணணும். சார், யார்? துபாய்க்கு. என்னது? துபாய். நேரா போய் லெஃப்ட் கட் பண்ணா 3வது சந்து. என்னது? பின்ன வாசல்ல நின்னு துபாய்னா உள்ள வாங்க. இது துபாய் போகுதா? இல்ல, அபுதாபில அவங்க சித்தி வீட்டுல இறங்கிக்கும். கூட்டு போறியா? துபுக்கே, நீ எங்க போனா அத சொல்லு. துபாய் 50,000 கட்டு இருக்கா? இல்ல சார், 500 ரூபாய் கட்டா தான் இருக்கு. அறிவாளி. அப்படியா? பூதேவி, அத இங்க கட்டேன். அவ்வளவுதானா? விளக்கென்ன, மீதி 50,000 பீச்ல கட்டு. பீச்லயா? மெரினா பீச்லயா? அங்க இருந்தா வண்டியே புறப்படுது. வழியில சாப்பாட்டுக்கு நிப்பாட்டுவாங்களா? கடல்ல ஏதியா கடை? கடல்ல துபாயா? கடல்ல ஏதியா துபாய்? கடல் வழியா துபாய்க்கு போற. அப்போ கப்பல்ல தான் போகணும். இது பேச்சு. இது வரைக்கும் 50 பேர் அனுப்பிச்சிருக்காரு. ஐ, மெரினா பீச்சுக்கு தான் கப்பல் வராதே, எப்படி ஏற முடியும்? கேட்டான், அவுத்து விடுங்க பாஸ். ஊருக்கு எப்படி போவ? அதான் சார் புரியல, சில்லற காசெல்லாம் செலவாயிடுச்சு. நம்ம ஆபீஸ் வாசல்ல 1/2 மணி நேரம் தட்டை வச்சுட்டு உட்காரு. கலெக்ஷன் அள்ளும். ஆமா, எப்படி அவ்வளவு அக்யூரேட்டா சொல்றீங்க? இவரே ஈவினிங்ல அங்கதானே உட்கார்றாரு. ஐயோ, அத ஏமா அவங்கிட்ட சொல்ற? ஏன் சார், நீங்க ஏதாவது அசிங்கமா ஃபீல் பண்றீங்களா? சீச்சி, 2 பேர் உட்கார்ந்தா எனக்கு கலெக்ஷன் குறையுமே. அப்போ இவனை துபாய்க்கே அனுப்பிச்சிடுங்க. அதுல தானே சிக்கலே இருக்கு. பீச்சுக்கு கப்பல் வராதே, எப்படி போறது? மறுபடியும் அதே பிட்ட போடுறான் பாஸ். யோ, ஊர்ல இருந்து எப்படியா வந்தீங்க? அதே கூட் ரோட்ல இருந்து ஷேர் ஆட்டோல வந்து அங்க இருந்து பஸ்ஸை பிடிச்சு வந்தேன். பஸ் எப்படி பிடிச்சீங்க? புலி கூட்ட வச்சு புடிச்சிருப்பான். யோ, அதே மாதிரிதான்யா, பீச்ல இருந்து ஷேர் போட்ல போய் கப்பலை பிடிக்கணும். கப்பலை எப்படி பிடிப்பான்? எலி கூட்ட வச்சு பிடிப்பான். கொஞ்சம் சும்மா இராமா. ஷேர் போட்டா? ஆமாயா, தரையில ஷேர் ஆட்டோ மாதிரி, கடல்ல ஷேர் போட்டு. நீ பணத்தை கட்டு. ஓகே சார். இந்தாங்க சார், இதுல 50,000 ரூபாய் இருக்கு. ஓகே ஓகே, நீங்க 2 பேர் பேசிட்டு இருங்க, நான் ரூம்ல போய் உட்கார்ந்து பணத்தை எண்ணிட்டு இருக்கேன். இரு. நீயே புடுங்க வேணா, இங்க குடு. எதிர் வீட்டு பையன் இத ரூட் விடுறான். 2 பேரும் சேர்ந்து கனெக்ட் ஆகி பணத்தை எடுத்து ஓடிட்டாங்க. அவனை இப்போ பிரேக்கப் பண்ணிட்டேன். ஏன்னா அதான் இங்க செட்டில் ஆயிடுச்சு. கரெக்ட். சரி, நீ கிளம்பு. துபாய்க்கா? ஆமா. விசா இல்லாம எப்படிங்க போறது? சரி, அவங்களையும் கூட கூட்டிட்டு போங்க. யார? அதான் உஷாவோ நிஷாயோ சொன்னேயா? ஐயோ, நிசாவும் இல்ல விசாவும் இல்ல சார், பாஸ்போர்ட் விசா. கப்பல் அதெல்லாம் கேட்க மாட்டாயா, நம்ம பேரை சொன்னா போதும். புடிச்சு உள்ள போட்டுருவாங்க. ஐயோ, கப்பலுக்குள்ளயா? இல்லன்னா ஃபுட்பால் அடிச்சுட்டு தான் போகணும். கப்பல்ல ஃபுட்பாலா? ஆமாயா, சாயந்தரம் 6 மணிக்கு மேல பீச்சுக்கு வந்து சுண்டல் கடை பக்கத்திலேயே நில்லு. அப்புறம் இவரு 2 பேக்கெட் சுண்டல் வாங்கி தருவாரு, குறைச்சிக்கிட்டே போ. எங்க வீட்டுக்கு. ஐயோ, துபாய்க்கியா? ஆமா, மீதி 50,000 அதான் பீச்ல கொடுக்க சொன்னீங்களே. ஓகே, கிளம்பு. இது நாளைக்கு அங்க இருப்பீங்கல்ல? இங்கே இருக்க மாட்டோம். என்னது லூசையா நீ? அங்க வந்தா இங்க எப்படியா இருக்க முடியும்? கரெக்ட். நாளைக்கு வரும்போது என்ன எடுத்துட்டு வரணும்? புலிஸ் ஒரு கட்டி எட்டுனா புண்ணாக்கு. என்னது? பின்ன மாமியார் வீட்டுக்கா போற? துபாய்க்கு தானயா போற? ஓ சாரி சார். ஆமா, அங்க எனக்கு என்ன வேலை? ஏரியா சூப்பர்வைசர். அப்படியா? தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். பாத்தீங்களா, ஈவினிங் அங்க மீட் பண்ணுவோம். எப்படி 50,000 லம்பா அடிச்சம் பாத்தியா? 50-50 பாஸ். யோ, நீ எப்பயா வந்த? 50-50 வந்துட்டேன். மேடத்துக்கு அந்த பிஸ்கட் தான் பிடிக்குமா? அதேதான், கரெக்டா சொன்னீங்க.
ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? துபாய். ஓ, நீங்களும் துபாய் போகணுமா? இங்க 50,000 கட்டுங்க. பீச்ல மீதி 50,000 கட்டணும், அப்படிதானே? ஐயோ சூப்பர் சார். அது எப்படியா உனக்கு தெரியும்? நானே அப்படி கிட்ட தான் துபாய்க்கு போனேன். இந்த சிஸ்டமை இப்பதான் ஓபன் பண்ணோம். கப்பல்ல துபாய் போலாமா? நான் வரலம்மா, நீ மட்டும் போயிட்டு வா. ஐயோ அப்படி ஒரு வழி இருக்கான்னு கேட்டேன். அதுவும் மெரினா பீச்ல இருந்து ஷேர் போட்ல போய் கப்பலை பிடிக்கணும். சான்ஸே இல்ல. ஆமா, நீங்க துபாய்க்கு என்ன வேலையா போனீங்க? மாடு வாங்குறதுக்கு. என்னது? என்னங்க துபாய்க்கு என்ன வேலையாக போவாங்க? அது ஏது? சூப்பர்வைசர், ஏரியா சூப்பர்வைசர். அப்படி சொல்லி தானே வேலை அனுப்பிட்டு இருக்கேன். ஆமா, அந்த ஏரியால அப்படி என்ன ப்ராஜெக்ட்? ஐடியா, கார்மெண்ட்ஸா, ஒர்க் ஷாப்பா? ஒட்டகம் மேய்க்கிறது. என்னது? ஒட்டகம் மேய்க்கிறதா? ஆமா. அப்போ ஏரியா சூப்பர்வைசர் சொன்னது? ஒட்டகம் அங்கங்க ஓடிடாம ஒழுங்கா மேய்தான்னு சூப்பர்வைஸ் பண்ணணும். மை காட், இது தெரியாம இவர் 50 பேர் அனுப்பிச்சிட்டாரே. கிழிச்சாரு. என்னது? சும்மா இராமா, நீங்க தானே சார் சொன்னீங்க. அது பில்டப்புக்கு சும்மா பீலா விட்டேன். நீ பீலா விட்ட, நான் என் பொண்டாட்டியே விட்டையா? ஐயோ, துபாய்லயா? இங்கயா? ஏன்? மாசம் 60,000 ரூபாய் சம்பளம், சூப்பர்வைசர் வேலை. 2 லட்சம் ரூபாய் கட்டினா துபாய்க்கு அனுப்புறேன்னு சொல்லி உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூர் சொன்னான். நம்பி கல்யாணம் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டே துபாய் கிளம்பிட்டேன். ஐயோ, அப்புறம்? அப்புறம் என்ன, துபாய் போய் இறங்குனதும் ஒட்டகம் மேய்க்கணும், மாசம் 20,000 சம்பளம் தான். ஐயோ, திரும்பி வந்துட வேண்டியதானயா? எப்படி? 2 லட்சம் ரூபாய் கடன் அடைக்கணுமே. ஐயோ, கிளைமேக்ஸ் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க சார், மண்டையே வெடிக்குது. மாசம் 15,000 ரூபாய் என் பொண்டாட்டிக்கு அனுப்பிச்சிட்டு 2 வருஷம் கழிச்சு கடனெல்லாம் அடைச்சிட்டோன்னு நிம்மதியா இங்க வந்தா என் பொண்டாட்டி 2 குழந்தைகளை கையில வச்சுட்டு ரமேஷ் கூட நிக்கிறா. ரமேஷ் யாரு? 2வது புருஷன். நீ என்ன பண்ண? நான் தான் ஒண்ணுமே பண்ணலையே. அது இல்லையா, அப்புறம் என்ன பண்ண? ரமேஷ் கிட்டயே என் பொண்டாட்டியை ஒப்படைச்சிட்டு சத்தியம் வாங்கிட்டு வந்துட்டேன். பொண்டாட்டி கிட்டயா? ரமேஷ் கிட்ட. ரமேஷ் கிட்ட எந்த சத்தியம் வாங்கின? ரமேஷ் எக்காரணத்தை கொண்டு துபாய் போயிடாத அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கினேன். இதெல்லாம் ஒரு பழப்பா? இதான் என்னை மாதிரி துபாய்க்கு போறவனுடைய பொழப்பு. சாரி சார், நாங்க திருந்திட்டோம். ஆனா நீ திருந்தலையே. எப்படி? மறுபடியும் துபாய் போலன்னு வந்திருக்கியே. நீங்க துபாய்க்கு அனுப்புறேன்னு 50,000 ரூபாய் ஆட்டைய போட்டீங்களே, அதை வாங்கிட்டு போறதுக்கு வந்திருக்கேன். ஐயோ, 50,000 நாங்க யார்கிட்டயும் வாங்கலையே. அப்போ இந்த 50-50? இந்த நேரத்துல எவன்டா அவன்? ஹலோ சார், நான் தான் சார். நீங்க சொன்ன மாதிரியே மெரினா பீச்ல கையில 50,000 வச்சுக்கிட்டு சுண்டல் கடை பக்கத்திலேயே நிக்கிறேன்.